ஹலோ வணக்கம். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா பிரம்மோஸ் மிசைல ரீசெண்டா இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. அதோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. இந்த வீடியோல அதை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம ஆனி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து பிரம்மோஸ் மிசைலோட ஒரு ஷார்ட் ஹிஸ்டரியை பத்தி பார்க்கலாம். பிரம்மோஸ் மிசைல் இதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சானா ரஷ்யா மற்றும் இந்தியா இதோட கூட்டு முயற்சியில் உருவானது இந்த பிரம்மோஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு யாம் பிரம்மோஸ் சொல்லி பெயர் வந்துன்னா இந்தியால ஒரு நதி இருக்கு, அதோட பேர் என்னதுன்னா பிரம்மபுத்திரா. அதே மாதிரி ரஷ்யால ஒரு நதி இருக்கு, அதோட பேர் என்னதுன்னா மாஸ்கோவா. ஓகேவா, அந்த மாஸ்கோவா நதியும் இந்த பிரம்மபுத்திரா நதியும் இணைக்கும் வகையில தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னதுன்னா பிரம்மோஸ். இந்த பிரம்மோஸ் என்ன டைப்னா இது வந்து சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் வகையை சேர்ந்தது இந்த பிரம்மோஸ். ஒளியை விட 3 மடங்கு வேகமா செல்லக்கூடிய மிசைல் தான் இந்த பிரம்மோஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் மிசைல் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து எதுலலாம் யூஸ் பண்றாங்கன்னா இந்தியன் நேவில யூஸ் பண்றாங்க, இந்தியன் ஆர்மில யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்ல இந்தியன் ஷிப்ல நம்ம நேவிலையும் யூஸ் பண்றாங்க, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலயும் இதை யூஸ் பண்றாங்க. இது 3 டைப் ஆஃப் வேரியண்ட்டுக்கு உகந்தது. எதுல வேணா நம்ம ஏவிக்கலாம். அது மட்டும் இது வந்து எப்படின்னா இதோட கேட்டகரி எப்படி இருக்கும்னா ஃபயர் அண்ட் ஃபர்காட். இதை நம்ம ஏவிட்டு மறந்துட வேண்டியதுதான். அப்படின்னா இதை ஏவிட்டா கண்டிப்பா அந்த இதை ரீச் பண்ணி அடிக்கும். ஏன்னா இந்த பிரம்மோஸ் மிசைலை இன்டர்செப்ட் பண்ற அளவுக்கு எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இப்போதைக்கு இல்லை கரண்ட்ல. இப்போ நம்ம வந்து பிரம்மோஸோட பழைய வேரியண்ட்டை பத்தி பார்க்க போறோம். பிரம்மோஸோட பழைய வேரியண்ட் என்னதுன்னா இதோட டார்கெட்டிங் ரேஞ்ச் இதோட டிராவல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னா 300 கிலோமீட்டர் தான் இருக்கும். 290 கிலோமீட்டர்ஸ் தான், கிட்டத்தட்ட 300 வந்துடும். இதோட ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னா மேக் 3 அப்படின்னா ஒளியை விட 3 மடங்கு வேகத்துல செல்லக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டது இந்த மிசைல். இந்த பழைய வேரியண்ட் நம்ம நிறைய இடத்துல சோதிச்சு வெற்றி கண்டுட்டோம். ஓகேவா, இதை வந்து நம்ம நிறைய நாடுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் வேற பண்ணியிருக்கோம். ஓகேவா, பிலிப்பைன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட நிறைய நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ரேட்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து இதோட நியூ எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். இதோட நியூ எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து யார் டெவலப் பண்றாங்கன்னா இந்தியா தான் இதை டெவலப் பண்றாங்க. இதோட ரேஞ்ச் இப்போதைக்கு 290 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 300 இருக்கு. அதுல இருந்து இதை வந்து 450 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பாத்துக்கோங்க. அப்போ இப்போ 300 கிலோமீட்டர் தான் போகுது, இன்னும் எக்ஸ்ட்ரா பிளஸ் 250 கிலோமீட்டர்ஸ் அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுலயே சக்சஸ் பண்ணிட்டாங்க. இதோட முடிச்சாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இதோட முடிக்கல. இதோட இன்னொரு எக்ஸ்டெண்டட் வேரியன்ட் அப்படின்னா 800 கிலோமீட்டர். அப்போ பாத்துருங்க, இதோட டிராவல் ரேஞ்ச் வந்து 800 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இந்த சின்ன ஒரு 300 கிலோமீட்டருக்கு நிறைய நாடுகளால தாங்க முடியல. அப்போ இதோட டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து 800 கிலோமீட்டர்னா அப்போ பார்த்துக்கோங்க இந்தியா வந்து இது ஏன் இந்தியா இதை பண்றாங்கன்னா இந்தியா வந்து MTCR அப்படின்னா மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். ஓகேவா, அதுல வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, 2016 வந்து அலோவிங் அந்த 2016க்கு முன்னாடி வரை அதை அலோவ் பண்ணல. ரொம்ப லாங் ரேஞ்சில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2016க்கு அப்புறம் வந்து அவங்களால லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் பண்ண முடியும். அதனால வந்து இந்தியா இதை பண்ணுது 800 கிலோமீட்டர். அப்போ பார்த்துடுங்க, பிரம்மோஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான மிசைல். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நம்ம நிறைய வீடியோஸ்ல பிரம்மோஸ் பத்தி பேசினாலும் இந்தியாவோட முதுகெலும்பு என்னதுன்னா பிரம்மோஸ் தான். இந்தியாவோட வெப்பன் பவர் வெளியே கொண்டு வந்தது என்னதுன்னா பிரம்மோஸ் தான். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அது எப்படி நம்ம இன்னும் அதை ரேஞ்சை கூட்ட முடியும்ட்டு. அது எப்படி கூட்டுவாங்கன்னா இன்ஜினை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை இதோட ஃபியூலை வந்து அதோட ஃபியூல் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மூலமா வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியும். இதோட ஃபியூல் வந்து இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் அதால டிராவல் பண்ணி அதிக ரேஞ்சை தொட முடியும். அதுதான் இதோட பிளானு. இதை நம்ம எதுல இருந்து லான்ச் பண்ண முடியும்னா இதை வந்து லேண்டில் இப்போ நம்ம வந்து நிலத்துல இருந்து ஏவுறோம்னா இதை வந்து நம்ம மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம் மூலமா இந்தியன் ஆர்மி வந்து இதை ஏவ முடியும். அது மட்டும் இதை வந்து இப்போ நம்ம நேவி ஏவுறாங்கன்னா கடல்ல இருந்து எப்படி ஏவ முடியும்னா இதை வந்து ஃப்ரிகேட்ஸ் மூலமா ஏவ முடியும். அது மூலம் டெஸ்ட்ராயர் மூலமா ஏவ முடியும். அதுவே வந்து ஏர்ல இருந்து ஏவுறாங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ல வச்சு ஏவுறாங்கன்னா இப்போதைக்கு இந்தியா கிட்ட Su-30 இருக்கு, Su-30 MK அதுல இருந்து தான் ஏவ முடியும். ஆனால் ஃபியூச்சர்ல தேஜாஸ் இருக்கு, தேஜாஸ் மார்க் 1 அதுல இருந்து ஏவ முடியும். பட் அது வந்து இன்னும் ப்ராஜெக்ட் ஃபுல்லா முடியல. அது வந்து இன்னும் பில்டிங்ல தான் இருக்கு. அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. இன்னும் ப்ராஜெக்ட் முடியல. பட் ஃபியூச்சர்ல அந்த விமானத்துல இருந்து ஏவ முடியும். ஆனா பிரம்மோஸ்ல இருந்து இன்னொரு வேரியன்ட் வந்து அது வந்து இன்னும் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. அது என்னதுன்னா நம்ம வந்து சப்மரீன்ல இருந்து வரை ஏவ முடியும். சப்மரீன்ல இருந்து ஏவிட்டா ரொம்ப டேஞ்சர் எதிரி நாடுகளுக்குலாம். அப்போ பாத்துருங்க, இது வந்து இன்னும் அண்டர் மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. இது வந்து இன்னும் ப்ராஜெக்ட் முடியல. இது வந்து டெஸ்டட் சோன்ல தான் இருக்கு. எப்போ அது ஓகே ஆகுதோ அப்போ இந்தியன் ஆர்மில அது இணையும். இதோட இப்போ ஸ்பீடு மட்டும் அதுல அக்யூரசி பத்தி பார்க்க போறோம். இதோட டிராவலிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்னா ஒளியை விட 3 மடங்கு வேகத்துல செல்லும். கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர் வேகத்துல செல்வதற்கு பவர்ஃபுல்லான மிசைல் தான் இந்த பிரம்மோஸ். அது மட்டும் இல்லை இதை வந்து எந்த ரேடார்லையும் டிடெக்ட் பண்ண முடியாது.
முக்கியமான காரணம் என்னதுன்னா, இது வந்து ஒரு லோ ஆட்டிடியூட் சோன்ல பறக்கும், ஓகேவா. ஆனா ரொம்ப ஸ்பீடா போறதுனால எதிரியோட ரேடார்ல அவ்வளவு சீக்கிரமா மாட்டவே செய்யாது. இதை கைடு பண்ணி கொண்டு போறது என்னதுன்னா ஜிபிஎஸ். அது மட்டும் இல்ல, அதுல ஐஎன்எஸ் பிளஸ் ரேடார் சீக்கர்ஸ்ல வெரி அக்யூரஸியா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அக்யூரஸியா போறதுனால இதை வந்து எதுலயும் கண்டிப்பா மாட்டவே செய்யாது. இதோட பேலோட் கெப்பாசிட்டி எவ்வளோனா, ஐ மீன் இதுல எவ்வளோ வெயிட் கொண்டு போக முடியும்னா, வெடிமருந்துகள் வச்சு கொண்டு போக முடியும். இது வந்து 300 கிலோ வரை எக்ஸ்ப்ளோசிவ் டார்கெட்ஸ் வந்து கொண்டு போக முடியும். அப்போ பார்த்துடுங்க இந்த மிசைல் எப்படி எவ்வளோ டேஞ்சரஸ்ன்ட்டு. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த பிரம்மோஸ் மிசைல் எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிலிப்பைன்ஸ்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் அங்கே போயிட்டு இதை இன்னும் வாங்குறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் யாரெல்லாம் வியட்நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தோனேஷியா, அது மட்டும் இல்லை UAE, இந்த 3 நாடுகளும் இந்தியா கிட்ட வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம பிரம்மோஸ் மிசைல் இன்னும் வந்து ரொம்ப ரீச் இல்லை. பட் நம்ம ரஷ்யா உக்ரைன் போர்ல தெரிஞ்சு போச்சு பிரம்மோஸோட பவர் என்னதுன்னு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக நடந்த சிந்தூர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் பிரம்மோஸுக்கு தாங்க முடியலை. அதுலேருந்து எல்லா நாடுகளுக்கும் நம்ம மிசைலை வாங்க முன் வந்துகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நம்ம டிராவல் டிஸ்டன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்க நேரம் நிறைய நாடுகள் முன் வருவாங்க. நம்ம கிட்ட இந்தியாவிலேருந்து வாங்குறதுக்கு நிறைய நாடுகள் முன் வரும். இதுதாங்க நம்ம பிரம்மோஸோட நியூ அப்டேட், ஓகேவா. நம்ம இது மூலமாக நம்ம இந்தியாவுக்கு இமேஜ் வந்து குளோபல் லெவலில் ரொம்ப டாப்பாக இருக்குது. ஐ மீன் நம்ம மிசைல் சிஸ்டத்திலே முன்னாடியே தெரியும், இந்தியாவோட மிசைல் சிஸ்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோஸ் போட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பாய் கைஸ்.